புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணம், டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து காரைக்கால் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகே மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டண உயர்வு, டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்தும், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் நடைபெறும் ஊழலை உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று தேசிய வாக்காளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் துவக்கமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரியிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வாக்காளர் தினத்திற்கான விழிப்புணர்வு சாலை பேரணி நடைபெற்றது. இதில் அனைத்து மாணவர்களும் தலைக்கவசம் அணிந்து கொண்டு நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் 100% வாக்களிக்க வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் பேரணியாக நடந்து சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான முயற்சியை முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் மேற்கொண்டனர். புதுச்சேரி பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளி யுகேஜி மாணவர்கள் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிப்பதற்கான நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ் தலைமை தாங்கினார். இதில் யுகேஜி வகுப்பில் படிக்கும் மாணவர்களான சாகித்யன் 1 முதல் 500 வரையிலான பாகா எண்களை 1 நிமிடம் 26 வினாடிகள் 89 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். ஷியாம் அபிஷேக் 1 முதல் 500 வரையிலான 5 மடங்கு எண்களை 1 நிமிடம் 5 வினாடிகள் 16 மில்லி வினாடிகளில் கூறினார். கிரிதர் ராஜ் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஒற்றை இலக்க எண்களின் கூட்டல் தொகைகளை 2 நிமிடம் 40 வினாடிகள் 4 மில்லி வினாடிகளில் விரைவாக எழுதினார். மாதீஷ் 100 முதல் 1 வரை உள்ள எண்களை பின்னோக்கி எழுதும் முயற்சியில் 2 நிமிடம் 24 வினாடிகள் 84 மில்லி வினாடிகளில் எழுதி முடித்தார். தனுஷா தித்யா 2 கைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி 1 முதல் 50 வரையிலான எண்களை 2 நிமிடம் 35 வினாடிகள் 3 மில்லி வினாடிகளில் வேகமாக எழுதினார். மாணவர்களின் செயல்பாடுகளை முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் பாராட்டினர். தனியார் பள்ளி மாணவர்களை சைக்கோ என விமர்சித்த சபாநாயகர் செல்வம் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் மாணவர்கள் பெற்றோர்களிடையே பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைக்கோ என கருத்து கூறி உள்ளார். அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும், ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல் பேசுவது தவறு, அவர் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் நிலையில், ஆனால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும், எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை, அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், பள்ளி பிள்ளைகளை சைக்கோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் உள்ளது எனும் கடுமையாக சாடினார். சபாநாயகர் செல்வம் உடனடியாக தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் மாணவர்கள் பெற்றோர்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில அமைப்பாளர் எம்எல்ஏ சிவா வழிகாட்டுதலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் சாரம் மார்க்கெட் அருகில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை காக்க தன்னுயிர் ஈந்த தியாகிக்கு நினைவு கூறும் வகையில் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள மொழிப்போர் தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொகுதி அவைத் தலைவரும் மொழிப்போர் தியாகிகளின் பானு கணேசன், யூசப் கான், மெர்சல் மோகன், வைத்தியநாதன், மாணவரணி துணை அமைப்பாளர் கண்ணன், ஐடி விங் துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
மக்களுக்கும் இறைவனுக்கும் விரோதமாக செயல்படும் ஆட்சிதான் மக்கள் பார்த்து கொண்டிருப்பதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரி மாநில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் ஆலய திருப்பணிகள் நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே நேரத்தில் வைகாசி மாதத்தில் கடந்த 80 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கோவில் திருவிழா எந்த தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சருக்கு தாம் வேண்டுகோள் வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியானது உண்மையாகவே பக்தியுடன் செயல்படுகின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என குற்றம் சாட்டினார். மேலும் பக்திக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமில்லாத நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் அருகே நவ நரசிம்மர் திருக்கோவிலுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் சார்பாக நவ நரசிம்மர் திருக்கோவில் எழுப்பப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத அடிக்கல் நாட்டினர். விரைவில் ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் சங்கர். இவர் ஆட்டோ ஓட்டுநர். இவரது நண்பர் விநாயகவேலன். இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. 2016ஆம் ஆண்டு மார்ச்சில் விநாயகவேலன் வீட்டுக்கு அவரை கொல்லும் நோக்குடன் சென்ற சங்கர் வீட்டுக்குள் நுழைய விடாமல் விநாயகவேலனின் சகோதரி முத்துலட்சுமி, பாட்டி கன்னியம்மாள் ஆகியோர் தடுத்தனர். அவர்களை கத்தியால் சங்கர் குத்தியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டி கன்னியம்மாள் உயிரிழந்தார். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கரை கைது செய்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட சங்கருக்கு ஆயுள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் விநாயகம் ஆஜரானார். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதியில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் உப்பளம் சட்டமன்ற தொகுதி நேதாஜி நகர் ஒலாந்திரியா சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், காது மூக்கு பல் தொண்டை மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்தனர். சிகிச்சை பெற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மதிவாணன், புதுச்சேரி நகர முன்னாள் செயலாளர் தேசிங்கராஜா, உப்பளம் தொகுதி எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் நரேஷ், வினோத், பாஸ்கர், முத்துக்குமரன், அன்பழகன், சதீஷ், குமரன், விக்னேஷ், மார்க், மதியாஸ், நவீன், சேது, கபிலா, பிரேம், பிரவீன், மார்டின் மற்றும் ஆகாஷ், சஞ்சய் உட்பட பலர் உடனிருந்தனர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணையை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் 2வது தவணையாக 1,60,000 ரூபாய் வீதம் 21 நபர்களுக்கு மொத்தம் 33,60,000 ரூபாயும், 3ஆம் தவணை தொகையாக 15 நபர்களுக்கு 70,000 ரூபாய் வீதம் 10,50,000 ரூபாயும், 6 நபர்களுக்கு 1,90,000 வீதம் 11,40,000 ரூபாய் தவணை தொகை என மொத்தம் 55,50,000 ரூபாய் தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான பணி ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், பகுதி ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், கிளை தலைவர் முரளி, பாஜக நிர்வாகிகள் பாலச்சந்தர், மணிகண்டன் உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பைக் மீது வேன் மோதியதில் சம்பவ இடத்திலேயே மருத்துவக் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியை சேர்ந்தவர் அப்துல். இவருக்கு வயது 21. புதுச்சேரி பத்துக்கண்ணு அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்தார். இவர் நேற்று இரவு தனது பைக்கில் நண்பருடன் பத்துக்கண்ணு நோக்கி சென்று கொண்டிருந்தார். உளவாய்க்காலில் அருகே சென்ற பொழுது எதிரே வந்த ஆம்னி வேன் பைக் மீது மோதியது. அதில் படுகாயமடைந்த அப்துல் சம்பவ இடத்திலேயே இருந்தார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.